இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியோடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 39வது பொது பட்டமளிப்பு விழா இன்றைய தினத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கூறியது போல இன்றைக்கு பட்டம் பெறக்கூடிய சகோதரங்கள் அத்தனை பேருக்கும் நாங்களும் உங்களுடைய குடும்பம் சார்பாக நம்ம அந்த வாழ்த்துக்களையும், இதற்கு பிறகு அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சிறக்கவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அதற்கான வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இன்றைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியிலிருந்து இன்றைக்கு பூமியிலே கால் பதிக்க இருக்கிறார். விண்வெளி நிலையத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே ஆராய்ச்சிக்காக சென்றிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவருடைய குழுவினர் வந்து அங்கே 8 நாட்கள் தங்கி இருப்பதற்காக தான் சென்றார்கள். ஆனால் அங்கிருந்த விண்வெளி நிலையத்துக்கு சென்ற பிறகு விண்வெளி ஓடங்களில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களால் திரும்ப முடியாமல் போனது. இந்த நிலையில் கடந்த 9 மாதங்களாக விண்வெளி நிலையத்திலேயே சிக்கி தவித்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் சமூக வலைத்தளங்களாக பார்க்கக்கூடிய அந்த விண்வெளியிலே ஒருவர் வசிக்கும் பொழுது அவர்கள் என்னென்ன உடல் பிரச்சனைகள் ஏற்படும் என்பது கூட ரத்த ஓட்டம், உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் செயலிழத்தல் அல்லது பாதிப்புகள், நித்திரையின்மை, எல்லா பிரச்சனைகளுமே ஏற்படும் அவர்களுக்கும். அதே நேரம் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது நேரம் அவர்களால் இயங்க முடியாத நிலை ஏற்படலாம், நடக்க முடியாத நிலை ஏற்படலாம், சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று பல பிரச்சனைகள் எல்லாம் இந்த சவால்களை நாம் எதிர்கொண்டு 8 நாட்கள் விண்வெளி நிலையத்திலே இருந்துவிட்டு வருவதற்காக சென்றவர்கள் 9 மாதங்களாக ஒரு விண்வெளி நிலையத்தில் இருந்துவிட்டு இன்றைக்கு தான் பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். குறிப்பாக எலன் மஸ்கின் அவர்களுடைய விண்வெளி சார்ந்த விண்வெளி ஓடங்கள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து அவர்கள் இன்றைய தினம் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்திலே அதிகாலை 5:57 மணிக்கு வந்து அடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அவர்கள் இன்றைய தினம் வந்தும் அடைந்திருக்கிறார்கள். அந்த புகைப்படங்களையும் காணொலிகளையும் நாங்கள் சமூக வலைதளங்களூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்று இரவு 10 மணி அளவிலே அந்த விண்வெளி நிலையத்திலிருந்து விண்வெளி ஓடம் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அது இன்று அதிகாலை பூமியை வந்து அடைந்திருக்கிறது. எனவே பூமிக்கு வந்து அடைந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும், அவர்கள் தொடர்ந்தும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் சீராக இருக்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதுவும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்திய வம்சாவளி பெண்ணாக இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் சிறு வயதிலே கல்பனா சவ்லாவை படித்திருப்போம். அப்பொழுது கல்பனா சவ்லா ஒரு இந்திய பெண் விண்வெளி வீராங்கனை, விண்வெளியிலே சென்று சாதனை படைத்தவர். திரும்பி வரும் வழியில் இந்த ஓடம் வெடித்து அவர் இறந்து போயிருந்தார். அப்பொழுது அது ஒரு வீர பெண்ணாக பார்த்தோம். அதே போல சுனிதா வில்லியம்சனுடைய திரும்பலும் உலக காலம் நீடித்து போயிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறுகள் மின் ஓடங்களில் ஏற்படுகிறது. எனவே இதுவும் பிரச்சனைக்கூடிய பொருளாக மாறுமாறு கடும் பேசு பொருளாக இருந்த நிலையில் அவர் வெற்றிகரமாக பூமியை வந்து அடைந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம். அதை தாண்டி பட்டமளிப்பு விழா பற்றியும் நாங்கள் இன்றைக்கு நிறைய கதைக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா ஆரம்பமாக இருக்கிறது. எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாதைகள் ஒரு வழி பாதைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை அது ஒரு வழி பாதைகளாக கூட மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே பயணிப்போர் அது தொடர்பான விடயங்களுமே கவனம் எடுத்துக்கணும். அதே நேரம் இன்றைக்கு 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 39வது பட்டமளிப்பு விழாவிலே 3920 மாணவர்கள் பட்டங்களை பெறுகிறார்கள். எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சூழல் அது சார்ந்த பகுதிகள் என்பது எப்பொழுதுமே இந்த 4 நாட்களும் பரபரப்பாகத்தான் காணப்பட போகிறது. யாழ்ப்பாணமே பரபரப்பாகத்தான் காணப்படும். ஏன்னா பல்கலைக்கழக பட்டமளிப்பு அது முடிந்தவுடன் போட்டோ சூட்டு எல்லா இடமுமே இன்றைக்கு காணப்படும். எனவே இது ஒரு சந்தோஷமான கொண்டாட்டமான தருணங்களாக இருக்கிறது. எனவே அந்த பகுதிகளில் பயணிக்கக்கூடியவர்கள் குறைந்தளவு உங்களுடைய வாகனத்தினுடைய வேகங்களை குறைத்து நீங்களும் கவனமாக மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அந்த பகுதிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையுமே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. 4 நாட்கள் அமர்வுகளாக நடக்கக்கூடிய இந்த அமர்வுகளிலே மொத்தமாக 13 அமர்வுகள், 4 நாட்களிலே 13 அமர்வுகளிலே 3920 மாணவர்கள் பட்டங்களை பெற காத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு தடவை அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சொல்லுங்கள் கார்த்திகாய், நீங்கள் அடுத்தது நாங்கள் பட்டங்களை பெற்றுவிட்டு நீங்கள் பட்டம் பெற காத்திருக்கிறீர்கள். அப்ப பட்டங்களை காத்திருப்பவர்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? பட்டங்கள் எங்களுக்கு இன்னும் பெறத்துக்கு ஒரு காலம் இருக்குது. இன்னும் ஒரு 2வது இருக்கு. இதுல இருந்து 2வது பட்டமளிப்பு விழா எங்களுடையதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புவோம். இப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் குறிப்பாக இந்த வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான தனக்கெண்டே ஒரு பெரிய வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா இன்றைக்கு ஆரம்பமாயிட்டு. நேற்றே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் களை கட்டி போய்தான் இருந்தது. அந்த ஏற்பாடுகள் செய்கிறதா இருக்கட்டும், மாணவர்கள் எல்லாம் அங்கு நின்று அந்த அலங்காரங்களை மேற்கொள்றது அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சுமார் ஒரு 2-3 நாட்களாகவே சரியான ஒரு பிஸியான ஒரு ஏரியாவா, அந்த ஏரியாவுமே சரியான பிஸியான ஒரு இடமாவே இருக்குது. இப்படி இருக்கக்குள்ள இந்த ஒன்வே ஆக்கி இருக்கிறார்கள் அந்த பாதை. இன்னைக்கு என்னடா சரியான சன நெரிசலாக இருக்கும். அந்த வீதியோரங்கள்ல சின்ன சின்ன பிசினஸ் செய்கிறார்கள் பானிபூரி விற்கிறது, மாங்காய் விற்கிறது, இப்படி சின்ன கிராஜுவேட் பொம்மைகள் விற்கிறதுன்னு அந்த ஏரியாவே சரியான பிஸியான ஒரு ஏரியாவா இருக்கும். அப்ப இந்த நேரத்துல கலட்டி ஜங்ஷன்ல இருந்து, கலட்டி சந்தியில இருந்து
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாதை வந்து ஒன்வேயா மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப இதையும் அதனால் பயணிக்கிறவர்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தவறுதலாக வளமை போன்ற அதற்குள் போய் போலீசிடம் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. இப்ப இப்படி இருக்கேங்க இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டத்தை பெறப்போகிற எங்கட சீனியர்ஸ் எல்லாருக்குமே நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய டான் தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எடுக்கக்கூடிய பட்டங்கள் வந்து உங்களை ஒரு நல்ல தொழிலுலகிற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதனால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப எங்களுக்கு எல்லாம் பெரிய முன்னுதாரணம் எங்களோட சீனியர்ஸ் ஹரிகரன் எல்லாம் இருக்கிறார். பெரிய பட்டங்களை எல்லாம் வாங்கி இப்ப ஒரு நல்ல வேலையில எல்லாம் இருந்து அப்ப இவர்களெல்லாம் எங்களுக்கு நல்ல முன்னுதாரணங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு பட்டத்தை வைத்து இப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார் சமுதாயத்துல அப்படி இருந்துச்சு. நாங்களும் இனிவர காலங்கள்ல இந்த பட்டங்களை பெற்று நல்ல ஒரு பாதையில பயணிக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்குது. எங்களோட சீனியர்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு வேண்டுதல் நாங்கள் இந்த தலைப்பு பகுதியூடாக கேட்டுக்கொள்றோம். என்னன்னு சொன்னா இந்த கெப் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு தந்தீங்க. இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு சில பேருக்கு சந்தேகமா இருக்குமே இந்த கெப் கலெக்ஷன் என்று சொன்னா என்ன அப்படின்னு. இந்த கெப் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த நாங்கள் சிலர் வந்து பட்டம் பெறுறது அப்படின்றது ஒரு உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயம். சிலர் எல்லாம் பார்த்து அது கண்டு உடுப்படுப்பார்கள். பார்த்து ஸ்லிப்பர்ல இருந்து எல்லாமே பார்த்து எடுக்கிறது வேற, பார்த்து எடுக்கிறது வேற. அது நேரம் செலவழிச்சு நல்ல உடுப்புகளா, நல்ல செருப்பா, நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு அப்படின்னு இந்த பட்டப்பணிப்பு விழான்னு சொன்னாலும் அதுவும் ஒரு கொண்டாட்டம் தான். இப்படி வீட்டுல திருமணம் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி வீடுகள்ல சில பேர் வந்து லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவார். அதுக்கு எனக்கு ஹரிஹரன் எல்லாம் எங்களுக்கு லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு உணவளித்த மகான் பக்கத்திலேயே இருக்கிறார். அப்ப இப்படி இருக்கேங்க இந்த பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு கொண்டாட்டம். அப்ப இப்படி இருக்கேக்குள்ள என்ன சார் தங்களுடைய மகிழ்ச்சிகளை வந்து இந்த கலெக்ஷன் கப் கலெக்ஷன் ஜூனியர்ஸுக்கு வர்றாக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச காசு எங்களுக்கு தருவார்கள். நாங்களும் ஓடி போய் தெரியாத சீனியர்சிட்டி எல்லாம் அக்கா நாங்கள் உங்களோட யூனியர்ஸ் தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு எல்லாம் சொல்லி காசுகளை வாங்குறது இந்த யூனியர்ஸுக்கும் ஒரு கொண்டாட்டமா இருக்கும். இப்போ சீனியர்ஸ் வந்து என்ன தாங்கள் வந்து இந்த டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னு கொண்டாடுற மாதிரி யூனியர்ஸ் வந்து விழுந்தடிச்சு அதுக்குள்ள அடிபட்டு கப் கலெக்ட் பண்றது அப்படின்றது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அப்ப இப்படி இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பெரிய ஒரு ரகளையெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு சந்தோஷமான நாள். பல குடும்பங்கள்ல முதல் பட்டதாரிகளை பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு வெளியில வரப்போகிறது. முதல் பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது குடும்பத்துக்கே பெரிய முன்னுதாரணமா இருப்பார்கள். பாரு அப்படி படிச்சிருக்கணும் பல்கலைக்கழகம் போய் அப்படின்னு எல்லாம் முன்னுதாரணப்படுத்தக்கூடிய பல பட்டதாரிகள் எல்லாம் இன்னைக்கு வெளியில வரப்போறார்கள். ஆனால் உண்மையிலே நாங்களும் இந்த சீனியர்ஸ் அக்காமாரா இருக்கட்டும் அண்ணாமாரா இருக்கட்டும் நார்மலா பாக்குறதை விட இந்த பட்டமளிப்பு விழாவுல இந்த கோட்டெல்லாம் போட்டு கப்பெல்லாம் போட்டு அப்படி பாக்கக்குள்ள எங்களுக்குமே நல்ல சந்தோஷமா இருக்கும். அவைய பாக்கக்குள்ள நாங்களும் ஒரு நாளைக்கு அப்படி வருவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கும். அதை விட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னா கப் கலெக்ஷன் தான். சில யூனியர்ஸ் வந்து அந்த சீனியர்ஸ்ல இருக்கிற பாசத்தை காட்டுறதுக்காண்டி பேனர் எல்லாம் அடிக்கணும். எங்களுடைய அண்ணன் இன்னைக்கு பட்டமளிப்பு விழாவிட்டு போகிறார் அப்படி என்று வீட்டுல இருப்பவர்கள் அல்லது இப்ப பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவு ஓ லெவல் எக்ஸாம் நடக்கிறதால ஏ லெவல் மெட்டாக்களுக்கு எல்லாம் லீவ் இருக்கிறபடியால நீங்களும் பல்கலைக்கழகத்துக்கு போய் இதையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களை சுத்தி நடக்குது, அப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஹரியானா. அப்ப நீங்க சொல்லுங்க உங்களோட பட்டமளிப்பு விழாண்ட அனுபவம், நீங்கள் எப்படி அதை உணர்ந்தீங்கள் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். அது ஒரு கொண்டாட்டமான விடயமாக தான் இருந்தது. எங்களுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி இந்த இதுகளுக்கு இந்த கோட்டதுகளை போடுவோம். ஆனால் எங்களை அந்த கோட்டதுகள் எல்லாம் போட்டு நேர பார்க்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமையான விடயமா அந்த கோட்டெல்லாம் போட்டு போய் இதை வாங்கி வெளியில வந்தோடனே ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி அண்ணாண்டு கூப்பிடாத ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து அப்பா அம்மா முன்னாடி அண்ணாண்டு ஊட்டி கட்டி பிடிச்சி கையில பெறும்பொழுது பெற்றோருக்கும் பிள்ளை ஏதோ கம்பல்சரி செஞ்சுக்காந்தான்னு அவர்கள் ஒரு பெருமைப்படக்கூடிய விடயமா. அதை விட தாண்டி அவங்களோட பாடசாலை நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதை தண்ணி அவங்களையெல்லாம் பேனர்களுக்கு நேரில் அடிச்சு கிடிச்சு தங்களோட கைவண்ணங்களை காட்டி ஏரியாக்களுக்கு ரங்கைக்கு போய் வெடியில போறது அப்படி இப்படின்னு ஒரு சந்தோஷமான கொண்டாட்டமா தான் இருந்தது. அந்த சந்தோஷங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். நாங்கள் மட்டும் இல்லாம பல்கலைக்கழகம் என்பது எல்லாரும் உயர்ந்து பார்க்கக்கூடிய இடம். பல்கலைக்கழகங்களுக்கு கால் பதிக்கிறது. எங்களோட அப்பா அம்மா கிட்ட இப்பவும் எங்களோட அம்மா சொல்லுவா கைலாசபதியில போய் நான் எங்கதான் பேசினாலும் கைலாசபதியில பேசினா அம்மாவுக்கு ஒரு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்னா அம்மாக்கள் படிக்கிற காலத்திலேயே கைலாசபதி என்பது அவைகளால் போட்டி பார்க்கப்பட்ட இடம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது உள்ள போறதே அவருக்கு ஒரு பெரிய விடயமா பார்த்து அதுகளுக்கு உள்ளேலாம் கூட்டி கொண்டு போயிருக்க அவருக்கு அது ஒரு பெருமையா இருந்துச்சு. இப்ப வேற நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை கூட்டின்னு போற விட இந்த எங்களோட வடபுலத்திலே அதிக பேசு போல அவர்கள் கண்முன்னே பார்த்து அந்த பல்கலைக்கழகம் கூட்டின்னு போயிருக்க அது ஒரு சந்தோஷமா இருந்து. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இப்போ போகக்கூடிய ஆகணும் உங்களோட பிள்ளைகளை கூட்டின்னு போங்க அல்லது பட்டம் பெறக்கூடிய மாணவர்களும் தயவு செய்து அப்பா அம்மா கூட்டின்னு போங்க. சண்டையை பிடிச்சி நாங்கள் விட்டுட்டு போகாம இவ்வளவு காலம் உங்களை வளர்த்தது சில பேர் நாங்கள் பார்க்கக்கூடியாம இருந்தது.
அப்பா அம்மாவோட சண்டை, திடீரென்று கல்யாணத்தை கட்டிட்டு பைப்பை மட்டும் கூட்டிட்டு போறது, அப்பா அம்மா விட்டு கொண்டு அது உங்களை வளர்த்து விட்டதுக்கு தயவு செய்து அவர்களையும் உள்ளே கூட்டிட்டு போங்க. ஏன்னா வீட்டுக்கு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் அவர்கள் விரும்பினால் 7 முன்னாள் அவர்களையும் கூட்டிக் கொண்டு சொல்லுங்க. ஏன்னா நாங்களாம் உங்களோட அப்பா அம்மா கூட்டிட்டு போய் அவாக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்பா அம்மா இப்ப எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு காசு கொடுக்குறதுன்ற தாண்டி அப்பமா வந்து என்னோட சேர்ந்து பட்டம் எடுத்தாக்கள் எல்லாருக்கும் காசு கொடுக்க அந்த சந்தோஷத்துல பேரப்பிள்ளையர் எடுக்கிறாங்களே. அப்ப அவைகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப இப்படியான விடயங்களை இப்படியான நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நாங்கள் நிறையவே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படியான பிள்ளைகளை கூட்டின காட்டி, சின்ன பிள்ளைகளை காட்டி அப்படின்னு ஆர்வத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எங்க பார்த்தாலும் ஒரு தமிழ் மனம் ஒன்று இருக்கு. எங்களுடைய கலாச்சாரங்கள் வாழமரங்கற்றதா இருக்கட்டும், மங்கள இசைகளாக இருக்கட்டும், நிறைய குடங்களாக இருக்கட்டும், மாணவர்களுடைய வர்ண ஜோடினைகள் அதுகள் எல்லாமே வந்து அப்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தா இருக்கும். எனவே அவற்றையும் பார்த்து மகளுங்கள் என்று கூறிக்கொண்டு பட்டம் பெறக்கூடியவர்கள் பட்டம் பறக்கிற மாதிரி பட்டத்தை வாங்கி கொண்டு இப்பொழுதெல்லாம் பறப்பதுதான் எங்களுடைய முடிவாகவே இருக்கிறது. நாங்கள் அதை பறப்பதை தவறு இப்போது சொல்ல மாட்டோம். ஆனால் பறந்து விட்டு திரும்பி வாருங்கள். அங்கெல்லாம் படித்து கிடைத்து 1 இயர் மாஸ்டர் முடிச்சு 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க்கையும் விசாவையும் எடுத்து முடிச்சுட்டு உழைச்சதையும் கொண்டு படித்ததையும் கொண்டு இங்கே வந்து திருப்பி இங்கே ஆரம்பிப்போம் என்பதைத்தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு. அங்கேயே போய் செட்டில் அங்கே இருக்கிற ஒரு அங்கலாஞ்சியை பார்த்து கல்யாணம் கட்டி அங்கே செட்டில் ஆகாம மீண்டும் எங்களுடைய நாடுகளுக்கு வந்து அங்கே போய் நாங்கள் சொல்றோம் உடனே திரும்பி வரதுன்னு அங்கே உழைச்சி கிளச்சி பறந்த பட்டத்தோடு திருப்பி வருவோம் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடிய இருக்கிறது. ஒருவேளை இதே நீங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு நீ போயிட்டு திரும்பி வந்துட்டியான்னு கேட்டால் அதுக்கு விட இல்லாமல் தான் இருக்கும். அது வேற கதை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பட்டம் பெறக்கூடிய எல்லாருக்கும் நாங்கள் இன்றைக்கு 9 மணிக்கு ஆரம்பிக்கும் பட்டமளிப்பு விழா முதலாவது அமர்வு. அதில் பட்டம் பெறக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் வருகை தராம விட்டோம் என்று குறை நினைக்காதீர்கள், வருவோம். ஏனென்றால் கொஞ்சம் லேட்டா வருவோம். அதுதாண்டி எங்களுக்கான இந்த கேப் கலெக்ஷன் எடுத்து கேப் கலெக்ஷன் என்று வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா குரூப்பா சேர்ப்போம். இல்லை தனித்தனியா சேர்த்தா கொஞ்சமா சேர்த்து குரூப்பா சேர்த்து அது ஒரு கடைசியில் ஒரு பெரிய அமௌண்டாக இருக்கும். எங்களுக்கு முதலாவது வருஷம் சூப்பர் சீனியர் வச்சிரெல்லாம் 7-8 பேர் சேர்ந்து 26,000 ரூபா கூட சேர்த்திருக்கும். அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பண்ணையா இருக்கும். அதே மாதிரி எங்கட அடுத்தடுத்த பட்ஜெட்ல எப்படி சேர்க்கிறோம். அதை தாண்டி இப்ப சிலர் வந்து கேப் கலெக்ஷன் ஒரு தொகையை வந்து சமூக சேவைக்காக கூட சில பீடமானவர்கள் செய்திருக்கிறார்கள். அதையும் பார்க்கக்கூடியதா இருந்து அது ஒரு நல்ல விடயமா இருக்கு. அதையும் பாராட்டு. அதன் இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் பலரும் அந்த நாளிலேயே சமூக சேவைகள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த குறிப்பா சிங்கள மாணவர் அண்மையில் போன வருடம் அதற்கு முதல் வருடம் ஒரு சிங்கள மாணவி ஒரு வயோதிபர் ஒருவருக்கு உதவி இருக்கக்கூடிய காணொலி பட்டத்தோடு சொன்ன அந்த கோட்டெல்லாம் போட்டு அது ஒரு சமூக வலத்திலே பிரபலமான விடயங்களை அதை செய்யுங்கள் என்று கூறவில்லை. செய்தால் ஒரு சமூகத்துக்கு ஒரு பட்டதாரி மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சமூக பொறுப்புள்ள மாணவர்களையும் பிரசவித்து கொடுக்கிறது என்பதையுமே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பெருமை மிகுந்த நாளிலே எல்லாருமே சந்தோஷமாயிருங்கள். இந்த அடிபாடுகள் இடிபாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாளை கொண்டாடி தீர்ப்போம் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு காசு இன்றைக்கு ஒரு சந்தோஷம் தான். என்னதான் காசு பணம் போனாலும் இன்றைய நாளை நீங்கள் செலவழித்து சந்தோஷமாக அனுபவித்துக் கொள்ளுங்கள். இது வாழ்க்கையில கிடைக்க முடியாதனால் இன்றைக்கு நண்பர்களோடு எடுக்கக்கூடிய போட்டோக்கள், நீங்கள் பல்கலைக்கழகத்தை கட்டிப்பிடிச்சு கொண்டு எடுக்கக்கூடிய போட்டோக்கள் எல்லாத்தையுமே இன்றைய தினத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நண்பர்களை பிடிக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் காணக்கூடிய ஒரு எல்லாரோடும் புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதுதான் உங்களுக்கு கனகாலங்களுக்கு நினைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. எனவே பட்டம் பெறப்போர்களும் கொண்டாடி தீருங்கள். அந்த சமூகம் அந்த குடும்பம் சார்ந்தவர்களும் அவர்களை கொண்டாடி தீருங்கள். ஏனையர்களும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுடைய இளம் தலைமுறைக்கு இன்றைக்கு திசை மாறி போகக்கூடிய இளம் தலைமுறைக்கு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை இப்பொழுது உருவாக்கி விடுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாகத்தான் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல வைத்தியர்களையும் பொறியியலாளர்களையும் கணக்காளர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரசவிக்க போகின்றது. அந்த ஒரு அழகான தருணத்தில் நாங்களும் இணைந்து கொள்வோம். நேரம் கொஞ்சம் லேட்டா தான் நாங்கள் இணைந்து கொள்ள முடியும். இணைந்து கொள்வோம். தயவுசெய்து இந்த தொலைக்காட்சிகளில் வேலை செய்யறீங்க, உங்களுக்கு என்ன லட்சத்துல சம்பளம் வாங்குவீங்கள் என்று இந்த கேப் கலெக்ஷன் 50-100 தராம நீங்கள் தான் அந்த காட்சி தான் எங்களுக்கு இந்த நாள் பொழுதை போக்காட்டுவதற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை பரிசு பொதியிலுமே எதிர்பாராதீர்கள். எனவே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்றுதான் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்வார்கள். இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பெருமையுடன் இருக்கக்கூடிய பல தாய்மார்களையும் சகோதரர்களையும் அப்பாமார்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த அரிய பொழுதில் நாங்களும் இணைந்து கொள்வோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், உங்களுடைய குடும்பத்தில் பட்டதாரிகள் இருந்தால் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படி என்று நாங்கள் ஒரு பிரதிநிதிகளாக இருந்து சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். மற்றொரு வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய கார்த்தியாயினி மற்றும் நான் உங்கள் ஹரிஹரன் மோகனராஜ். நன்றி நேயர்களே.